Go into all the world and preach the gospel to the whole creation. மார்க் 16:15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நேற்றைய தினம் அன்பின் கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டதை நற்செய்தியில் படித்தோம், கேட்டோம், சிந்தித்தோம், ஜெபித்தோம். இன்று அன்பின் பணி நமக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த பணியை நாம் செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பணி, அத்துடன் சேர்ந்து இயேசு அறிவித்த பணி. இயேசு எவ்வாறு இறை தந்தையை மக்களுக்கு அறிவித்தாரோ, இறை அரசை இங்கு கொண்டு வர முயன்றாரோ, அதுதான் நாம் செய்கின்ற பணியாக இருத்தல் வேண்டும். அதற்காக நம்மை அழைக்கிறார், நம்மை தயார் செய்கின்றார், நம்மை அனுப்புகின்றார். Jesus calls and qualifies. இயேசுவினுடைய அழைப்பே தனி சிறப்பு வாய்ந்தது. ஒரு பணிக்கு இப்பொழுது அழைக்கப்படுகிறோம் என்றால், ஒரு வேலைக்கு இன்டர்வியூ, ஒரு வேலைக்கு கால் ஃபார் வருகிறது என்றால், அதற்குரிய தகுதி எனக்கு வேண்டும். அதற்குரிய படிப்பு, அதற்குரிய அனுபவம், அந்த பணியை பற்றிய தெளிவு, இவைகளை சோதிப்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் இருந்தால் பணி அமர்த்தப்படுவார், இல்லை என்றால் அவர்களுக்கு பணி கொடுக்கப்பட மாட்டாது. இது உலகத்துவம். ஆனால் இயேசுவினுடைய பணியானது, அவருடைய பாணியானது மிகவும் வித்தியாசமானது. ஜீசஸ் கால்ஸ் அண்ட் குவாலிஃபைஸ். அழைக்கிறார், அழைத்தவர்களை அவர் தகுதியாக்குகின்றார். அதற்கு வேண்டிய தகுதியை கொடுத்து அவர்களை செம்மையாக்குகிறார். 12 அப்போஸ்தலர்களை அழைத்த பொழுது அவர்கள் அதற்குரிய தகுதியுள்ளவர்களாக இல்லை, ஆனால் அவர்களை தேர்ந்தெடுத்தார். ராயப்பர் முதல் யூதாஸ் வரை தகுதியற்றவர்கள், பல வகையான பலவீனங்களை கொண்டவர்கள். ஆனால் அவர்களை தேர்ந்து எடுத்து அவர்களுக்கு தன்னோடு இருந்து, குருவோடு இருந்து, குரு அவர்களுக்கு கொடுக்கின்ற பல வகையான போதனைகள், வாரும் வந்து பாரும் என்று சொல்லும் பொழுது அது போதனை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் பார்க்க அழைத்தார். அவரோடு தங்கி பலவற்றை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள், தெளிந்து ஞானத்தை பெற்றார்கள். ஆகவே இயேசு மாக்காவியம் இவ்வாறு கூறுகிறது பாருங்கள். இயேசுவின் விரல் நுனியிலும் குரல் துணியிலும் காந்தமும் இருந்தது, சாந்தமும் இருந்தது. பரபஞ்ச சக்தி மையம் கொண்டிருந்தது அவரிடம். ஆகவே இயேசுனுடைய வார்த்தைகளாகட்டும், அவருடைய செயல்பாடுகளாகட்டும், அவருடைய நிழல், அவருடைய தொடுதல், அவருடைய ஆடை அனைத்தும் சக்தி படைத்ததாக இருந்ததை பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசுவினால் அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக, அப்போஸ்தலர்களும் சரி, 72 சீடர்களும் சரி, மக்களும் சரி, இயேசுவால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஆகவே இயேசுவின் பின்னால் செல்பவர்கள் நிறைய பேர். அதிலும் அவர் யாருக்கு இப்படிப்பட்ட அழைப்பையும் பணியையும் கொடுக்கிறாரோ அவர்களைத்தான் தன் பின்னால் வரச் சொல்கிறார். கண் தெரியாத பார்த்திமேயு முடக்குவாதத்தில் கட்டிலில் படுத்திருந்தவர். இவர்கள் நாங்களும் உம்மை பின்தொடர்வோம் என்று சொன்ன பொழுது, இல்லை, ஊருக்கு சென்று நீங்கள் சான்றுகளாக திகழ வேண்டும் என்று திருப்பி அனுப்புகிறார். ஆகவே இயேசுவினுடைய அழைப்பு
முதலில் கொடுக்கப்படுகிறது, அவர்களை பக்குவப்படுத்துகிறது, மறுபடியும் அவர்களை இந்த நற்செய்தி பணிக்கு அனுப்புகிறார். அந்த நற்செய்தி பணிக்கு அனுப்பும் பொழுது குருவினுடைய பணியை, குருவினுடைய பாணியை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இயேசு எவ்வாறு புறாவை போல சாந்தமாக இருந்தாரோ, பாம்பை போல விவேகமுள்ளவராக இருந்தாரோ, அப்படி இருத்தல் வேண்டும். இப்பொழுது 2 காரியங்கள் சொல்கின்றேன். ஒன்று, ஒரு போதகரை ஒரு மனிதன் சோதிக்க விரும்புகிறான், ஒரு கன்னத்தில் அடிக்கின்றான். இயேசுவினுடைய போதனை என்ன? ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும். போதகர் மறு கன்னத்தையும் காட்டுறார். 2வது அடி வேகமா விழுது, ஒரு பல்லு உடைஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். போதகர் அவனை பிடிச்சி கும்முன்னு கும்புறார். அடிச்சு 2 பல்ல உடைச்சிட்டார். என்னையா இப்படி செஞ்ச? மறுகண்ணத்தை காட்டு என்று உங்க ஆண்டவர் சொல்லலையா? எனக்கு வேறு கண்ணம் இல்லையே, 2 கண்ணம் தான் இருந்தது, 2 கண்ணத்தையும் காட்டிட்டேன். அப்புறம் 3வது கண்ணம் இல்லை, ஆகவே தான் உன்னை கும்முன்னு கும்பிட்டேன். ஒரு பல்லு உடைஞ்சா என்ன செய்யணும்னு இயேசு சொல்லலை, ஆகவே நான் 2 பல்ல உடைச்சிட்டேன். விடாக்கண்டன் கொடாக்கண்டன் சொல்லுவாங்க. 2 பேரும் அத்தகைய பேர் வழிகள். இயேசுனுடைய போதனையை இப்படி குதர்க்கமாக பேசுவதோ எடுத்துக்கொள்வதோ சரி அல்ல. என்ன கருத்து சொல்லப்படுகிறது, கருத்தை தான் தெரிய வேண்டும். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது இப்படி இது எப்படி என்று விதண்டாவாதம் செய்யக்கூடாது. ஆகவே புறாவை போல சாந்தம் இருக்க வேண்டும், பாம்பை போல விவேகமா இருக்க வேண்டும். பழமொழி நமக்கு இருக்கு, தமிழ் பழமொழி, ஓட நாயை கண்டா துரத்த நாய்க்கு இழப்பமாம். அந்த ஓட நாய் நின்று கொஞ்சம் திரும்பி பார்த்துச்சுன்னா, ஓ துரத்துற நாய் கொஞ்சம் எச்சரிக்கும், ஓ எதிர்ப்பு இருக்கிறது. ஆகவே எதிர்ப்பை காட்ட வேண்டாம் என்று இயேசு சொல்லவில்லை, எதிர்ப்பு காட்டலாம். ஆகவே பணிந்து போதல் என்பது எல்லாவற்றுக்கும் அல்ல, நன்றாக தெளிவாக இருத்தல் வேண்டும். ஒரு கன்னத்தை காட்டு என்று சொல்லும் பொழுது அந்த தாழ்ச்சியான குணம், விட்டு கொடுத்தல், இவைகளை போதிக்கின்றார். அதற்காக உன் தலையின் மேல் அமர்ந்து முளகாய் அரைத்தல் அல்ல. ஒருத்தர் சொல்றார், உன்னுடைய சுதந்திரம் எது வரைக்கும் இருக்கிறது? உன்னுடைய கைவிரல் என் மூக்கு நுனியை தொடுகிற வரைக்கும் தான் உன்னுடைய சுதந்திரம். அதுக்கு மேல தாண்டி வந்துச்சுன்னா நீ என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடுகிறாய். இவ்வாறு நமக்குள் ஒரு தெளிவு வேண்டும். The Holy Spirit will to choose for the writing of the gospel to Mark and Luke, who were not even from those who made up the 12, so that it might not be thought that the grace of evangelization had come only to the apostles. Saint Augustine. அகஸ்டின் என்ன கூறுகிறார்? 12 திருத்தூதர்களில் பரிசுத்த ஆவியின் விருப்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 அந்த மார்க்கும் லூக்காவும் கிடையாது, விவிலியத்தை எழுதினார்கள். ஆகவே மறைபரப்பும் திருத்தூதர்களை மட்டும் சார்ந்தது என்று எண்ண தேவையில்லை. 12 அப்போஸ்தலர்கள மார்க்கு இல்லை, லூக்காம் இல்லை, இவங்க தான் நற்செய்தியை எழுதிய 2 பேர். மத்தேயு இருந்தார், யோவான் இருந்தார். மார்க்கும் லூக்காவும் இயேசுவுடைய சீடர்கள் இல்லை. 12 பேர்லையும் இல்லை, 72 பேர்லையும் இல்லை. புனித ராயப்பருக்கு உதவியாளராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது மார்க். அவருடைய திருநாளைத்தான் இன்று கொண்டாடுகிறோம். ஆக இவர்கள் எல்லாம் இயேசுவை பற்றி மக்களுக்கு பல வகையில எடுத்து சொன்னவர்கள், கண்டதை காட்சியை எழுதியவர்கள். மார்க் அதில மிக சிறந்த பேர் வழி. கண்டதை அப்படியே எழுதுகிறார், காட்சியை. என்ன வார்த்தையை கேட்டாரோ அந்த அரமேய்க் வார்த்தையை அப்படியே எழுதுகிறார். தாலித்தா குமி, எஃபேத்தா என்று அந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கின்ற வல்லமையை வெளிப்படுத்த அந்த வார்த்தையை எழுதுகிறார். வேற நற்செய்தியில அரமேய்க் வார்த்தைகள் இருக்காது. கோல்கொத்தா இப்படியாக அநேக அரமேய்க் வார்த்தைகளை எழுதி தான் எழுதுவது
அப்பட்டமான உண்மை. கண்ணால் கண்ட காட்சியை போன்று அவைகள் அமைகின்றன. ராயப்பரிடம் கேட்டதை வைத்து இயேசுவினுடைய நற்செய்தியை எழுதுகிறார். By faith, Mark was out of weakness made strong. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 34. Blessed John and Newman கூறுகிறார், பலவீனமாயிருந்த மார்க்கு விசுவாசத்தினால் பலப்படுத்தப்பட்டார். அவர் மட்டுமல்ல, எல்லா அப்போஸ்தலர்களும், எல்லா சீடர்களும், எல்லா இயேசுவின் அடியார்களும் இந்த இயேசுவினுடைய விசுவாசத்தினால் உறுதிப்படுத்தப்படுகின்றார்கள். இயேசு உறுதியை தருகிறார். வலியையும் வேதனையும் சோதனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தருகிறார். புறமே திரிந்தேனை பொற்களல் சூட்டி நிறமே புகுந்து என்னை நின்மலன் ஆக்கி அறமே புகுந்து எனக்கு ஆரமுது ஈந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகிறார். நான் அங்காங்கு அலைந்து கொண்டிருந்தேன். நாயேன் என தெரிந்த என்னை நீ சபையில் கூட்டி எனக்கு மகிமை கொடுத்தாய் என்று இன்னொரு பாடலும் இருக்கிறது. இப்படி தெரிந்த எனக்கு அறமே புகுந்து எனக்கு ஆரமுது ஈந்த திறம் ஏது என்று எண்ணி திகைத்திருந்தேனே. என்னிடம் என்ன இருக்கிறது என்று நான் திகைத்து கொண்டிருந்த வேளையிலே உம்முடைய அருளை ஆசிரை நிறைவாக தந்து என்னை திகைக்கச் செய்தாயே. இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, through the gift of your Holy Spirit, you fill us with an indomitable spirit of praise and joy, which no earthly trial can subdue. Fill me with your resurrection joy and help me to live a life of praise and thanksgiving for your glory. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியின் கொடையால் யாதொரு உலக கவலையும் வெற்றி கொள்ளா வல்லமை மிக்க மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் நிரப்பியருளும். உம் உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம் மகிமைக்காக உம்மை நன்றியோடு புகழ்ந்தேத்தும் நல்வாழ்வை வழங்கியருளும். உம்முடைய விழுமியங்களை ஏற்று வாழும் பொழுது எம்மையெல்லாம் நீர் உருவாக்குகின்றீர், உறுதிப்படுத்துகின்றீர். இந்த பணிக்கு தேவையான வரங்களை கொடுத்து எங்களை தகுதியாக்குகின்றீர். தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த உம் தயைதாமே. தகுதியற்றவர்களை நீர் தேர்ந்தெடுக்கின்றீர், அழைக்கின்றீர். உம்முடைய அருளால் அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றேன். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.